டிஷ்ஷஸ் விட நான் எப்பவுமே வீட்டில் அதிகமாக அரேபியன் டிஷ்ஷஸ் தான் செய்வேன். டேஸ்ட் மட்டும் காரணம் இல்லை, வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்தியன் டிஷ்ஷஸில் நம்ம பிரியாணி ஆனாலும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகான்னு கட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கும். பட் அரேபியன் மந்தியில் அந்த எந்த வேலையுமே உங்களுக்கு இருக்காது. சிக்கன் மேரினேட் பண்ணி அவனில் 200 டிகிரி செல்சியஸில் 2 பக்கமே 50 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் யூஸ்வலி மந்தி ரைஸ் வந்து பட்டரில் தான் செய்வேன். அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதில் ஹோல் கரம் மசாலா, ட்ரை லெமன், சிக்கன் ஸ்டாக் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். இது கூட வெங்காயம் சேர்த்துட்டு அண்ட் தென் மந்தி மசாலாவும் சேர்த்துருக்கிறேன். மந்தி மசாலா எப்படி வீட்டில் செய்யணும் அப்படிங்கறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மந்திக்கு யூஸ்வலி மந்தி ரைஸ்ன்னு செப்பரேட்டாக கிடைக்கும். பட் நமக்கு அது இங்கே லோக்கலில் கிடைக்காதனால நான் பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு குறவும் இருக்காது. ரைஸ் ரெடியான அப்புறம் நமக்கு சிக்கனும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. அரேபியன் ஃபுட்ஸ் எல்லாமே லைட் ஸ்பைஸ்டாக தான் இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. அதனால நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் அரேபியன் சிக்கன் மந்தி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.